வெற்றி தாலி கட்டிட்டு போலாம் வெற்றி, ப்ளீஸ் வெற்றி. ஏய் உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் தாலி கட்டுன்னு. வெற்றி ஐயரே, தாலி உங்களுக்கு தெரியும் கட்டிட்டு சொல்லுமா? போலாம் வெற்றி. கிளம்புங்க. ஆமா நான் எழுந்துட்டேன் இருங்கோ. சாமி ஐயரே, ஐயரே, ஐயரே. சாமி தம்பி, அடுத்த முகூர்த்தத்துல கூட நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். முதல்ல நீங்க அவங்களை கூப்பிட்டு கிளம்புங்க, போங்க. சரிங்க சார், வெற்றி போலாமா? வெற்றி வெற்றி தாலி கட்டிட்டு போலாம் வெற்றி. வந்துரு. இரு வெற்றி. எவன்டா பாம்பு வச்சது நம்ம கோயில்ல? அக்கா தெரியலையே. வெற்றி ப்ளீஸ் வெற்றி தாலி மட்டும் கட்டிட்டு போலாம் வா ஏய், வெற்றி. கைய விடு. இங்க பார் பூஜா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அம்மா இல்லாம கண்டவங்கள எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு எனக்கு கல்யாணம் பண்ண பாக்குறீங்களா? இந்த கல்யாணம் இல்ல, இனிமே எந்த கல்யாணமும் நடக்காது. வெற்றி 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 ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஏய் காலை விடு. வெற்றி நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் நான் உன் காலையே விடுவேன். ப்ளீஸ் வெற்றி. முதல்ல எந்திரி. நீ எல்லாத்தையும் பண்ண வேண்டியது, அப்புறம் காலை விழுந்து அழ வேண்டியது. உன்கிட்ட எவ்வளவு தடவை சொன்னேன் இவங்க கூட சேராதுன்னு, கேட்டியா? முதல்ல எந்திரி. நீ இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு என்ன சந்தேகப்படுறியா நீ? இவ்வளவு தூரம் நடந்தும் உன் மனசுல சந்தேகம் இருக்குதானே செய்யுது? அப்படியெல்லாம் இருந்தா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம்ப்பா. ச்சே, உனக்காக நான் சக்தியை ஒதுக்கி வச்சேன்டி. உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரான பாத்தியா? என்ன சொல்லணும்டி? இங்க எல்லாரும் முன்னாடி நிப்பாட்டி என்னோட திருட்டு கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டேல? ஏ பூஜா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் செட்டே ஆகாதடி. முடிஞ்சு போனதுதான். ஐயோ வெற்றி ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ் வெற்றி. இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். ப்ளீஸ் வெற்றி ப்ளீஸ். வெற்றி, பூஜா தான் இவ்ளோ தூரம் சொல்றால, நானும் வேணா உன் கால்ல விழுவாப்பா. நீங்க என்ன எப்ப பாரு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டே இருக்கீங்க? என்ன எமோஷனல் பிளாக்மெயிலா? ஐயோ வெற்றி, நாங்க தப்பு பண்ணிட்டோம், மன்னிச்சிரு. இன்னைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இங்க நடந்த எந்த விஷயத்தையும் உங்க அம்மாட்ட சொல்லிட வேணாம். ப்ளீஸ் பா, இந்த கல்யாணம் நடக்கிறபடியே நடக்கட்டும் பா. எங்களை மன்னிச்சிரு ப்ளீஸ். இதத்தான் நான் வந்ததுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். என் பேச்சை யாராவது ஒருத்தங்களா கேட்டீங்களா? வெற்றி ப்ளீஸ் வெற்றி, அத மன்னிச்சிருன்னு சொல்றேன்ல வெற்றி. ப்ளீஸ் வெற்றி. ஏய் முதல்ல எந்திரி. நீ மன்னிச்சிருன்னு சொல்லு, அப்பதான் நான் எந்திரிப்பேன். சரி எந்திரி. இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை இப்படி சந்தேகப்பட்டு ஏதாச்சும் பண்ணுன, உனக்கும் எனக்கும் என்னைக்குமே கல்யாணம் நடக்காது. நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதான். புரியுதா? டேய் வாடா. பூஜா, இவன் நடிக்கிற மாதிரி இல்ல. ஏய், நானும் உங்ககிட்ட அண்ணில இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இப்படி எல்லாம் சந்தேகப்படாதீங்கன்னு. வெற்றி முழுசா மாறிட்டா நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல. ஏன் நீங்க ரெண்டு பேரும் நம்பவே மாட்டேங்கிறீங்க? என்ன தயவு செஞ்சு நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீங்க தான். பூஜா, நான் என்ன சொல்ல வரேன்னா, பேசாதீங்க. இன்னொரு வார்த்தை ஏதாவது பேசுனீங்க. பூஜா நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன கேட்க சொல்றீங்க? எல்லாரும் முன்னாடியே நம்ம கால்ல விழ வச்சிட்டீங்களே. இன்னும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா மொத்தமா எல்லாம் கையை விட்டு போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா ஒரு வாரத்துல நடக்க வேண்டிய கல்யாணமும் சேர்ந்து மொத்தமா போயிருக்கும். இல்ல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? வெற்றி தான் மாறிட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. திரும்ப எதுக்கு அவன் மேலேயே சந்தேகப்பட்டு இருக்கீங்க? முதல்ல உங்க ரெண்டு பேருக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, ஒருவேளை உங்க பிரச்சனையை என்ன வச்சு தீர்த்துக்கலான்னு பாக்குறீங்களா? மேடம் ரொம்ப ஓவரா பேசாதீங்கன்னா. எங்க அக்கா எல்லாம் உங்க நல்லதுக்கு தானே பண்ணுது. எது ஏன் நல்லது? எது நல்லது? இதோ இப்ப வெற்றி கோச்சிட்டு போறானே கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு, அதுதான் நல்லதா? ஏதாவது யோசிக்க நல்லா தெரிஞ்சா யோசிங்க, இல்லனா வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க. அப்படி ஒரு ஐடியா சொல்றேன், இப்படி ஒரு ஐடியா சொல்றேன்னு சொல்லிட்டு எதையும் சொல்லி கெடுத்து வைக்காதீங்க. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்டி. முதல்ல வெற்றி போறான் பாரு, நீ உடனே போ. ஏதாவது சொல்லி சமாளிமா. அவன் அவங்க அம்மா கிட்ட எதையும் சொல்லாம பாத்துக்க. வெற்றி அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாமா? எப்படி சொல்ற? ஏன்னா வெற்றி நிஜமாவே சக்தியை வெறுக்கிறான். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த கல்யாணம் ஊரறிய அவங்க அம்மா முன்னாடி நடக்கணும்னு ஆசைப்படுறான். அதுதான் உண்மை. இதோ இவங்க சந்தேகப்பட்டதெல்லாம் போய்மா. உண்மையிலேயே வெற்றிக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லனா நான் அந்த தாலி எடுத்து கொடுத்ததுமே மூஞ்சில தூக்கி எறிஞ்சிருப்பான். ஆனா ஏன் அவன் அப்படி பண்ணல? அதுதான் வெற்றியோட கேரக்டர். ஏன் அவன் அப்படி பண்ணல?
ஏன்னா அவனுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. நல்ல வேலை அதை கெடுக்க பார்த்தேன். ஏதோ அவன் சக்தி மேல வெறுப்புல இருக்கிறதுனாலயும் என் மேல கொஞ்சம் லவ் இருக்கிறதுனால நம்மள சும்மா விட்டுட்டு போயிருக்கான். இன்னொரு தடவை அவனை டெஸ்ட் பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்துக்க நான் விரும்பல. வெற்றியை நான் எப்படியாவது சமாளிச்சிடுறேன். புஷ்பாக்கா, சங்கிலி, இனிமே இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. தலையிட்டீங்க வெற்றி இல்ல, நானே உங்களை சும்மா விட மாட்டேன். டேய், புஷ்பா, பூஜா ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. நீங்க அவ நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த வாரம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். நான் வரேன். அப்பா, தங்களி, நீங்க என்னடா பண்றீங்க இங்க? டேய், கோயில்ல பாம்பு வச்சிருக்காங்களாம்டா, வெடிக்க போகுது, வாங்க. ஆமா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, எனக்கு எங்க தெரியும்? கோயில்ல பாம்பு வச்சிருக்காங்கன்னு ஊரே வெளியில நிக்குது. உங்களை வீட்டுல தேடுனேன், இங்க வந்து பார்த்தா நம்ம கார் வெளியில நிக்குது. அதான் உள்ள வந்தேன். முதல்ல வாங்க, வெளியில போலாம், வா. மாமா நீ கிளம்பு, நாங்க பின்னாடி வரோம். ஐயோ, சீக்கிரமா வாங்க, சொல்றேன்ல, சீக்கிரம் வாங்க. டேய், அக்கா, பூஜா இப்படி காரி துப்பிட்டு போறா? அதாங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இல்லடா, என்னமோ தப்பா இருக்கு. எல்லாத்தையுமே அந்த வெற்றி பையன் சொல்லி அடிக்கிறான். நீ சக்தியை கவனிச்சியா? வந்தா வெற்றிய பார்த்தா ஷாக் ஆனா. ஆனா கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு ஒரு வார்த்தை சொன்னாளா? அவ பாட்டுக்கு போயிட்டு தானே இருந்தா. இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? ஆனா சங்கிலி, அவ அமைதியா போற ஆளே கிடையாது. கரெக்டுக்கா, சக்தி வெளில வந்தால, நான் கூட அவளை நக்கல் பண்ணேன். அவ பாட்டு போயினே இருந்தா, ஒரு வார்த்தை கூட பேசலையே. இதெல்லாமே யோசிச்சு பார்த்தா இது ஏதோ பிளான் மாதிரி தெரியல. கண்டுபிடிக்கிறேன்டா, நான் இத கண்டுபிடிக்கிறேன். இந்த உண்மையை நான் உடைக்கிறேன். பூஜா மூஞ்ச உடைச்சிருவா. எப்படி சொல்லிட்டு போனா பார்த்தல? அவ கல்யாணம், அவ வாழ்க்கை, நமக்கு என்ன? விடாத. இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? மீனாட்சி பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்கணுன்றதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். பூஜாவுக்கே தெரியாம வெற்றியும் சக்தியும் நாடகம் போடுறாங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அக்கா, நீ நிரூபிக்கிறதுலாம் நிரூபி, பாம்பு அடிச்சிடும் போல, வாக்கா போவோம். டேய், நம்ம கோயில எவன்டா பாம்பு வச்சான்? எல்லாம் நம்ம தலை இழுத்து. சரி போ. வா வா வா. வெடி குண்டு வச்சதே நான் தான்டா. ஏன் மாப்பிள்ளைக்கா திருட்டு கல்யாணம் பண்றீங்க? ஓடுங்கடா. எனக்கு உன் புருஷனுக்கு கல்யாணம். எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கல்யாணத்தை பார்க்க அதிர்ஷ்டம் கிடைக்கும்? ஏய், என்னடி எதுவுமே தெரியாம மாதிரி ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க? என்னாச்சு வெற்றி? அப்படியே அரஞ்சன்மைய. ஏன் வெற்றி இப்ப எதுக்கு எடுத்தாலும் கை ஓங்குற? கை ஓங்கி உன்னை அடிக்காம விட்ட பாத்தியா? அதுதான் நான் பண்ண தப்பு. ஏண்டி, அங்க என்னாச்சுன்னு பார்த்தேல்ல? கொஞ்சம் அசந்திருந்தேன்னு வெயி, அவ கழுத்துல தாலி கட்டியிருப்பேன். நானு சும்மா சொல்லாத வெற்றி, நீ அதெல்லாம் கட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படியே பேசிட்டு இருக்காது சரியா? ஏய், ஒவ்வொரு நாள் இந்த பிரச்சனை சீரியஸ் ஆயிட்டே இருக்குடி. அது ஏண்டி உனக்கு தெரியவே மாட்டேங்குது? ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷன் ஆகுற வெற்றி? கல்யாணம் நடக்கலல்ல, அப்புறம் என்ன? ஏய், கல்யாணம் நடக்காதது என் அதிர்ஷ்டம்டி. என் நேரத்துக்கு எவனோ ஒருத்தன் கோவில்ல வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டான். பாம் ஸ்குவாட் வந்து இறங்கிச்சு. இல்லன்னு வெச்சுக்கோ, பூஜா கழுத்துல நான் தாலி கட்ட வேண்டியதா போயிருக்கும். பாம் இருக்குன்னு சொல்லிட்டாரா? சொல்லிட்டாரா? யாரு? வேற யாரு? எங்க அப்பா தான். ஓ, அப்ப இதெல்லாம் மாம்ஸோட வேலைதானா? அதான் நானும் யோசிச்சேன், என்னடா திடீர்னு பாம் ஸ்குவாட்ல இறங்குறாங்கன்னு பார்த்தேன். பாரு, இப்போ உன் டென்ஷன் போயிடுச்சுல, இப்பதான் எனக்கு நிம்மதி. ஏய், சும்மா நடிக்காத சரியா? கோவிலுக்கு வந்து பார்த்தது எப்படி ஷாக் ஆன? எனக்கு நல்லா தெரியும் நீ உன்னை பத்தி.
அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே, நான் நார்மலா தான் இருந்தேன். ஹலோ, நான் தான் உன் மூஞ்சி நல்லா பார்த்தேனே. என்ன ஒரு டென்ஷனு, என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பேய் அடைஞ்சு நின்னேல. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. எப்படியும் உன் கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓஹோ, அப்படியா? அப்ப போறவ சிரிச்சுட்டே இல்ல போகணும். ஏமா ஷாக்லயே போன? ஏய், பயந்துட்டேன்னு ஒத்துக்கோடி. சரிடா, ஒத்துக்கிறேன். நீ பூஜா பக்கத்துல மாலையும் கழுத்துமா உட்காந்துருக்கிறத பார்த்தப்போ சின்னதா ஒரு ஷாக் வந்துருச்சு. அது உண்மைதான், எந்த பொண்ணுக்கும் அந்த ஒரு ஷாக் இருக்கும். இப்ப அதுக்கு என்ன? இதாண்டி நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நாளைக்கு நிஜமாவே நடந்துருச்சுன்னா என்ன ஆகுன்னு இப்பவாவது கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படிலாம் எதுவுமே ஆகாது வெற்றி. 4 தடவையும் நின்னுடுச்சுல, 5 தடவையும் நிக்கும். திரும்பவும் சொல்றேன், நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், இங்க பாரு, இப்பவாச்சும் உன் புத்திக்கு ஏறுச்சுன்னா உனக்கு நல்லது. இல்லைனா உன் தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது. இந்த விஷப்பரிச்செல்லாம் வேண்டாம், அப்புறம் பாத்துக்கோ, அது உன் இஷ்டம். பாவம் வெற்றி, இன்னைக்கு நிஜமாவே டென்ஷனா இருப்பான். நல்ல வேலை அப்பா வந்து காப்பாத்தினாரு. தேங்க்ஸ் பா. உட்காரு வெற்றி. என்ன ஆச்சு? என்னடா அண்ணன் ஒரு மாதிரி கோவமா இருக்காருல? எல்லாம் பிரச்சனையாவே போகுதுடா. சக்தி என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவன் நினைச்சதை நடத்தி காட்டணும்னு துடிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த பூஜா என்னடானா கல்யாணம் நடந்தே ஆகணும்னு மிதப்புல இருக்கா. ஏப்பா, இதுக்கு நடுவுல இந்த புஷ்பா வேற. டேய், இந்த பிளான்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அவ கன்ஃபார்மா கண்டுபிடிச்சிட்டாடா. நானும் சக்தியும் பிரிய போறோன்றத அவளால நம்பவே முடியல. அதான் என்னென்னமோ பண்ணி இதை கெடுக்க பாக்குறா. அண்ணே, அன்னைக்கு கோவில்ல எவ்வளோ 7.5 எழுத்தா பார்த்தல்ல? அன்னைக்கே நீ மொத்தமா முடிச்சு விட்டுக்கணும்னே, தப்பு பண்ணிட்டேனே. அவளை அலற வருது அவ்வளவு பெரிய விஷயமா? டேய், இங்க ஏற்கனவே நிறைய குழப்பமான விஷயம் நடந்துட்டு இருக்குடா. இப்ப போய் அவன் மேல கையை வச்சோன்னு வையி, தேவையில்லாம நிறைய பிரச்சனை வந்து சேரும். அண்ணே, அதுக்காக அப்படியே விட சொல்றியா? அதுக்கு தான்டா வேற ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கேன். என்ன ஒண்ணா? ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு ரெடியா இருக்கு. ஆமாண்டா, அவளுக்கு என்ன திமிரு தெரியுமா? தாங்கிட்ட நிறைய பணம் இருக்கு, தான் தான் இந்த ஊர்லயே பெரிய ஆளுன்னு அவளுக்கு ஒரு நினைப்புடா. அதான் அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் கொஞ்சோண்டு அப்படியே வெட்டி விட்டோன்னு வச்சுக்கோயேன், தானா வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருப்பா. அதுக்கு தான் நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷா ஒரு ஐடியா இருக்கு. அண்ணே, என்ன பண்ண போற? இரு. ஆமா சார், இன்னைக்கு மட்டும் நீங்க ரைடை விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா அள்ளிடலாம் சார். அந்த ஏரியாவுக்கு போயிட்டு புஷ்பா வீடு எங்கன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சார். உங்களுக்கு வேணும்னா நானே கூட நேரில் வந்து காட்டுறேன் சார். அண்ணே, ஐடி ரைடா? இந்த வாட்டி நிஜமாலுமே வா? நீங்க நேர்ல போய் என்னன்னு கேளுங்க. அடேங்கப்பா, பெரிய பிளானாலாம் இருக்கு. அண்ணே, என்ன ரைடு வரைக்கும் போயிட்ட? பின்னடா, சும்மா எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு எழுதிட்டு இருக்கா. அதுக்கு தான் இந்த வேலை. இன்னைக்கு அவளை கதற விடுறோம்.
அண்ணே அடுத்து என்னென்ன பண்ண போற? வேற என்ன, நம்ம மாம்ஸுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டியதான். என்ன மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு? சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன திடீர்னு? மாம்ஸு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். உங்க வீட்ல ஐடி ரைடு வர போறாங்க. ஐடி ரைடா? அப்படின்னா நாசமா போச்சு. என்ன மாம்சு நீங்க? சரி தமிழ்லயே சொல்றேன், வருமான வரி சோதனை. என்னது வருமான வரி சோதனையா? ஏப்பா ரைடு வர்ற அளவுக்கு என் வீட்டுல அப்படி என்னப்பா பணம் இருக்கு? ஏதாவது யாராவது புரளியை கிளப்பி விட்டுருப்பாங்கப்பா. மாம்சு, ரைடுங்கிற பேர்ல உங்க வீட்டுக்கு சிங்க வேஷத்துல வர போறது நாங்க தான். நீங்களா? நீங்க என்ன பண்றீங்கன்னா, புஷ்பா கிட்ட போயிட்டு, ஏய் நம்ம வீட்டுக்கு ரைடு வர போறாங்க, 3 சிங்கு வராங்கன்னு மட்டும் சொல்லுங்க. மத்ததெல்லாம் அந்த புஷ்பாவே பார்த்துப்பா. என்ன மாம்சு, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ரைட்டு, நான் வைக்கிறேன். ஹலோ ஹலோ மாப்பிள மாப்பிள வச்சுட்டாரே. மாப்பிள எப்பவும் போல புயல் மாதிரியே பேசுறாரு. என்ன இலவுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி, மாப்பிள சொன்ன மாதிரியே நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போவோம். வரப்போறது நம்ம மாப்பிள தானே, பாத்துக்குருவோம். என்னண்ணே மாம்ஸ்ட ஃபோன் பண்ணி நம்ம தான் ரைடுக்கு வரோம்னு சொல்லிட்டே? டேய், உண்மையா ரைடு வருது மாம்ஸுக்கு இப்போதைக்கு தெரியாமையே இருக்கட்டும். இதுல ஒரு 7.5 கூட்டி விடுவோம்டா. அதுக்கு தானே இந்த பிளானு. அண்ணே, ஆனா நீ புஷ்பாவை பயன்படுத்தணும்னு நினைக்கிறல்ல, ஆனா உண்மையிலேயே பயப்பட போறது உங்க மாம்ஸ் தானே. ஐயோ, மாப்பிள்ள வேற மாறு வேஷத்துல வர்றோம்னு சொல்லிட்டாரு. என்ன பண்றது? இந்த புஷ்பா கண்டுபிடிச்சிட்டானா மாப்பிள்ளைய அடி பின்னிடுவாளே. என்ன நடக்க போகுதுன்னே ஒண்ணும் தெரியலையே. என்னையா இப்படி திரு திருன்னு முடிச்சிட்டு இருக்க? புஷ்பா, நம்ம வீட்டுக்கு ஏதோ ரைடு வர போறாங்களா? ரைடா? அப்படின்னா? அப்படின்னா அதான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தாங்கல்ல, வருமான வரி சோதனை. 3 சிங்குங்க வர்றாங்களா? We are coming from income tax officers. என்ன சொன்ன? 3 சிங்குங்களா? ஆமா. ஆமா, இத யார் உனக்கு சொன்னது? ஆமா, மாப்பிள்ள தான் சொன்னாரு. ஏய், நல்ல கேள்வி கேட்கிறிய. பின்ன என்ன மாப்பிள்ளையா சொல்லுவாரு? என் சிநேகித ஒருத்தர் இருக்கான், அவன் சொன்னா. என்ன யோசிக்கிறா புஷ்பா? எனக்கு என்னமோ இதுல ஒரு சதி திட்டம் இருக்குமோன்னு தோணுது. ஓஹோ, திரும்ப அந்த வெற்றி பைய பிளான் பண்றானா? வாடா வா, இன்னைக்கு இருக்குடா உனக்கு கச்சேரி. இப்ப என்ன பண்ண போற? என்கிட்ட சொல்லிட்டல்ல, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரியா? மாப்பிள்ள ஒண்ணு சொல்றாரு, இவ ஒண்ணு சொல்றா. ஒண்ணுமே புரியலையே. நாம சொல்றத சொல்லிட்டோம். இவளாச்சு அந்த ரைடாச்சு. எப்படியோ நாம தப்பிச்சுக்கிறோம். கதவை சாத்தி வச்சிருவோம். இவளை போட்டு வெளுத்தா சரி. டேய், நான் சொன்ன மாதிரி செய்யறல? ஆமாக்கா, அவங்க பின்னாடி தான் நிக்கிறேன். சரி, நீ அவனுங்க கூடவே இரு. என்ன? சரிக்கா. இப்ப தெரிஞ்சிடும் அவனுங்க என்ன திட்டம் போட்டிருக்கானுங்கன்னு. இத பாரு, அவனுங்க கண்ணுல மட்டும் நீ மாட்டிராத, அப்புறம் சிக்கலாயிடும். சரிக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரிடா. டேய், கைய வச்சு ஏதாவது ஆக்ஷன் பண்ணுங்கடா. அண்ணே, இப்பதானே வந்திருக்கான். பதுங்கி பதுங்கி நாம என்ன பண்றோம்னு பார்த்துட்டு இருக்கான். அண்ணே, அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நம்ம பார்க்கலன்னு.
நிக்கிறது தான் நமக்கு பச்சையா தெரியுதே அவன் தான் நிக்கிறானு. இவன்லாம் எப்படி ஊருக்குள்ள ரவுடியானா? டேய் இவன மாதிரி அல்ல கைங்க ரவுடியா இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது தானே. சரி நம்ம ஐட்ட தேடுங்க. இந்த போய் எடுத்துட்டு போங்க 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 போ. அண்ணா இந்தானே குடு குடு. அடப்பாவிகளா, இவ்வளவு முட்டாளாடா நீங்க? திரும்பவும் அதே கெட்டப்ல வரீங்களாடா? ஹர்பஜன் சிங், யுவராஜ் சிங். எஸ் சார். ஃபாலோ மீ. ஓகே சார். என்னாச்சுடா? அக்கா, நீ சொன்ன மாதிரியே திரும்பவும் சிங்கி வேஷம் போட்டுக்கிட்டு ரைடுக்கு நம்ம வீட்டுக்கே வர்றாங்கக்கா. நினைச்சேன் இன்னைக்கு அவனுங்க வசமா சிக்கனானுங்க. போன வாட்டி தப்பிச்சுட்டானுங்க. ஆனா நான் இன்னைக்கு கச்சேரி வைக்கிறேன். சரிடா, நீ சீக்கிரம் வா. என்ன